எதை விதைக்கிறாயோ அதுவே முளைக்கும். தெருவிலே சுற்றி கொண்டிருந்த நாய் ஒன்று தவறிப்போய் அரண்மனைக்குள் நுழைந்தது. அந்த அறைக்குள் நுழைந்த நாய்க்கு அதிர்ச்சி. அங்கே சுற்றியும் நூற்றுக்கணக்கான நாய்கள் இருந்தன. சற்று எரிச்சல் அடைந்து கத்தியது நாய். அந்த 100 நாய்களும் திருப்பி கத்தின. அந்த நாய்க்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது. இருந்தும் கோபம் தாழாமல் குறைக்க ஆரம்பித்தது. எல்லா நாய்களும் சேர்ந்து குறைத்தது. அந்த நாய் குறைப்பதை நிறுத்தியவுடன் மற்ற எல்லா நாய்களும் குறைப்பதை நிறுத்தி கொண்டது. அந்த தெரு நாய்க்கு கோபமும் பயமும் அதிகமானது. உடனே வெறி பிடித்ததை போல தொடர்ந்து குறைக்க ஆரம்பித்தது. பதிலுக்கு அந்த நாய்களும் குறைத்தன. மற்ற நாய்களும் குறைத்தது. இந்த நாய் பயத்தின் உச்சத்தில் வெறி பிடித்து தொண்டை கிளிய குறைத்து கொண்டே மயங்கியது. இறுதியில் அந்த நாய் பயத்தில் இறந்தே போய்விட்டது. இறந்து போன அந்த நாய் கொஞ்சம் கவனித்திருந்தால் அதற்கு புரிந்திருக்கும், தான் நுழைந்தது நூற்றுக்கணக்கான கண்ணாடிகளை கொண்ட அறை என்று, தன்னை சுற்றி இருந்தது தனது பிம்பங்கள் தான் என்று, குறைத்து சுற்றியிருந்த நாய்கள் அல்ல தன் குரலின் எதிரொலிதான் என்று. இந்த உலகமும் ஒரு கண்ணாடி போன்றது. நாம் கோபப்பட்டால் பதிலுக்கு கோபம் கிடைக்கும். அன்பு செலுத்தினால் அன்பு கிடைக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதுவே முளைக்கும்.